பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? ஒரு வாரத்தை கடந்து வந்திருக்கிறோம்ல. ஒவ்வொரு நாளை கடப்பதுமே ஒரு பெரிய அதிசயம்தான். ஏன்னா வாழ்க்கை என்பது போராட்டம். இது கடைசி காலம். அதனால் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே போராட்டம் உண்டு. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரோடு நடக்க ஆரம்பித்தாலும் அவர் போராட்டத்தின் பாதையில் தான் நம்மை நடத்துவார். போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதனால்தான் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேத புஸ்தகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அதான் வாக்கு தத்துவம். உபத்திரம் இருக்கும், பாடு இருக்கும், போராட்டம் இருக்கும். சோர்ந்து போகாதங்க, திடன் கொள்ளுங்கள். நம்ம சோர்ந்து போகணும் என்பது தான் சாத்தானுடைய ஒரு பெரிய விருப்பம். நம்மளை சோர்ந்து போக பண்ணுவதற்கு தான் அவன் மேலும் 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 போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து கொண்டே இருப்பான். குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல ஒரு நெருக்கம், பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, காரணமே இல்லாத சிலர் பகைப்பாங்க, சம்பந்தமே இல்லாத சிலர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம சுற்றிலும் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது என்றைக்கோ ஒரு நாள் ஒன்று நடந்தால் தெரியாது. தொடர்ந்து மேலும் மேலும் வரும்போது நம்முடைய மனதில் ஒரு சோர்வு வரும். பார்த்திங்களா? அதுதான் பிசாசனுடைய விருப்பம். அடி மேலே அடி வச்சு நம்மளை சோர்ந்து போக பண்ண அவன் நினைப்பான். நீங்கள் என்ன சொல்லணும்? என் இயேசு என்னோடு இருக்கும்போது நான் சோர்ந்து போக மாட்டேன். எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை நெருக்கம் வரட்டும், எத்தனை உபத்திரம் வரட்டும், என்னை வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார். நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன். நான் தொடர்ந்து ஜெயித்து கொண்டே இருப்பேன். போராட்டம் இருக்கத்தான் செய்யும். போராட்டத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு என்னோடு இருக்கிறார். உலக மக்களுடைய பலம் பணமாக இருக்கும், செல்வாக்காக இருக்கும், பதவி அதிகாரம், அதுதான் அவங்களுடைய பலன். ஆனால் நம்முடைய பலன் இயேசு கிறிஸ்து, அவருடைய வல்லமை, அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய ஆவியானவர், அவருடைய வார்த்தை, அதுதான் நம்முடைய பலம். அவர் நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவங்க நம்ம குதிரையை நம்பலை, ரதங்களை நம்பலை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறபடி இந்த போராட்டம், பிரச்சனை, நெருக்கம் வந்தாலும் நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாமல் இயேசுக்குள்ளே எப்பவும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. அதுக்கு தான் ஆண்டவர் பாருங்கள், ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி மூலம் ஆண்டவர் உங்களோடு பேசி பேசி தைரியப்படுத்தி நடத்தி கொண்டே இருக்கிறார். இந்த நாள் நிகழ்ச்சியில் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கி எனக்கு ஒரு அற்புதம் நடந்துராதா அப்படின்னு காத்திருக்கிறீங்கல்ல. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிடாதா, எனக்கு ஒரு சுகம் கிடைச்சிடாதா நீ காத்திருக்கிறீங்க. இயேசுவுக்கு அது தெரியும். இந்த நாள் உங்களுக்காகத்தான் ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறோம். இந்த பாடல் முடிந்த பிறகு, சாட்சிகளை கேட்ட பிறகு, இன்றைக்கி ஜெபமே உலகம் முழுது இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஒருவருக்காக ஒரு ஜெபிப்பது. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், என்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்? அப்போ ஆண்டவர் சில காரியம் சொன்னார். ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், இந்த பாவ அடிமத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னு ஏக்கத்தோடு நிறைய பேர் இருக்கிறீங்க. மற்ற எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிப்பார். இப்போ உலகம் முழுவதும் பல லட்சம் பேர் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம்ல, அதில் சில லட்சம் பேர் எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு வீடுகளில் ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிப்பார். உங்களுக்காக உலகம் முழுது இருக்கிறவங்க இணைந்து ஜெபிக்க போகிறோம். சரியா? ரெண்டாவது, வியாதியில் பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு நோய், கேன்சர் வியாதி, ஆஸ்துமா வியாதி, நடக்க முடியல, ஏதோ ஒரு நோயில் பாதிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கி நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் கூட சேர்ந்து உலகம் முழுதிருந்த லட்சக்கணக்கான பேர் ஜெபிக்க போகிறோம் உங்கள் சுகத்துக்காக. அதனால் இன்றைக்கி பலத்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். அப்படி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. வியாதிஸ்தர்லாம் இருந்தால் கொண்டு வந்து வைத்து கொள்ளுங்க. நீங்களே இணைந்து ஜெபிக்கணும். மூன்றாவது, நிறைய பேர் பிசாசு கட்டலில் கஷ்டப்படுறாங்க. அசுத்த ஆவி, பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, அந்த மாதிரி ஆவிகள், அந்த ஆவிகளின் கட்டுகள் அறுக்கப்பட ஜெபிக்க போகிறோம். இங்கேருந்து நாங்கள் ஜெபிப்போம்.
உலகம் முழுது இருக்கிறவங்க இணைந்து அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுடைய விடுதலைக்காக நம்ம ஜெபிக்கணும். அதன் பிறகு நிறைய பேர் கடன் பிரச்சனை, அப்படி தானே? கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா? கடன் பிரச்சனை, அது மாதிரி வறுமை, பண பிரச்சனை. அப்போ உங்களுக்காக நான் என்ன செய்கிறதுன்னு கலங்குறீங்களா? எல்லாரும் இணைந்து இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபம் செய்வோம். இப்போது சாட்சி, ஆண்டவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்து அதை நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க சொல்லுகிற சாட்சியில் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவதற்கு நேரம் போதாது. அதனால் சில சாட்சிகளை மாத்திரம் உங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் விசுவாசத்தை பலப்படுத்தவும் அவருடைய அனுபவங்கள் உங்களுக்கு வாசிக்கப்படுகிறது. சரியா? சகோதரி பாப்பா மதுரையிலிருந்து ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. அவங்க அனுபவத்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களோடு இந்த சாட்சியின் மூலமாய் பேசுவார். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் 30 வருடத்திற்கு முன்பாக வேறு ஒரு மார்க்கத்தில் உள்ளவருக்கு என்னை திருமணம் செய்து கொடுத்தார்கள். 30 வருடமும் என் வாழ்க்கையில் நிம்மதியோ சந்தோஷமோ எதுவும் இல்லாமல் இருந்தேன். ஏதாவது தேவையில்லாத ஆஸ்பத்திரி செலவு வந்து கொண்டே இருக்கும். மூட்டை தூக்கி வேலை செய்து வந்த என் கணவரின் முதுகு பகுதியில் ஜவ்வு ஒன்று விலகியதால் அவர் வேலைக்கு எங்கும் செல்லாமல் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. தனிமையில் அதிகமாக இருந்ததினால் என் கணவருக்குள் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது. தானாகவே புலம்பிக் கொள்ளும் நிலைமைக்கு போய்விட்டார். யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருப்பது அவருக்கு பிடிக்காமல் வாழ்க்கை வெறுத்து போய் இருந்தார். அவருக்குள் தற்கொலை எண்ணங்களும் இருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் தெரிந்தவர்கள் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பாருங்கள் என்று சொல்லியதால் ஒரு சனிக்கிழமை ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம். என் கணவருக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமென்று ஜெபம் செய்தேன். நான் எதிர்பார்த்த அற்புதம் அன்று நடைபெறவில்லை. வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தற்கொலை செய்து செத்து போக வேண்டும் என்று முடிவு செய்து என் கணவர் மாத்திரைகளை எடுத்து வைத்து கொண்டாராம். இது எதுவும் எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் நீங்கள் தற்கொலை எண்ணத்தை குறித்து அதிகமாய் பேசினீர்கள். நீங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் கணவரோடு பேசுவதை போன்று உணர்ந்துள்ளார். அன்றே அவர் ஜெபிக்கும்போது அவரை அலைக்கழித்துவிட்டு ஒரு கருப்பு உருவம் அவரை விட்டு வெளியேறியதை உணர்ந்தாராம். அந்த நிமிடமே என் கணவர் நன்றாக ஆகிவிட்டார். அப்பொழுது இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். வீட்டிலிருந்து தேவையில்லாத இயேசுவுக்கு பிரியமில்லாத பொருட்களை எல்லாம் வெளியே எறிந்து விட்டார். அவருக்கு முதுகில் இருந்த பிரச்சனைகளும் சுகமாகிவிட்டது. இப்பொழுது சந்தோஷமாக வேலைக்கு சென்று வருகிறார். நன்றாக இருக்கிறார். 30 வருடம் இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. சந்தோஷம், சமாதானம். பாருங்களேன், இந்த குடும்பத்தில் இயேசுவை அறியாத கணவர், கூலி வேலை செய்கிறவர், மூட்டை தூக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஆனால் அது முதுகில் பாதிக்கப்பட்டு வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் வீட்டில் முடக்கப்பட்டு விட்டார். இந்த வேலை செய்தவங்களுக்கு வேலை செய்யலைன்னா மனசு ரொம்ப பாதிச்சிடும். வீட்டில் சும்மாவே இருப்பார். பாருங்களேன், தற்கொலை பண்ணி சாகிற அளவுக்கு அவர் துணிஞ்சிட்டார். நம்ம பிரயோஜனம் இல்லை, மரித்து போயிடலான்னு. அப்போ தான் இயேசு சந்திக்கிறார். யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இவங்க சொல்லாமல் இருந்திருந்தா நீங்கள் யோசிங்க. நீங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவங்க மாத்திரம் யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்னு. அவங்க சொன்னதுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. அவங்க பார்த்ததுனால தற்கொலையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல, அந்த நோயிலிருந்து சுகமாகி இன்றைக்கி இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்குல்ல. இதுக்கு யார் காரணமோ அவங்க பாக்கியவான், பாக்கியவதி. பரலோகத்தில் அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும். அதனால தான் நீங்களும் சத்தியம் டிவியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இதை பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி பாருங்கள். இயேசு அவருக்கு சந்தோஷம், சமாதானம் கொடுத்தார், சுகம் கொடுத்தார். அவருடைய முதுகில் இருந்த வியாதி பிரச்சனை, அப்புறம் விடுதலை கொடுத்தார். அசுத்த ஆவி அவரை விட்டு போனார். அந்த விரக்தி, தற்கொலை எண்ணம், அது ஒரு பிசாசனுடைய கிரியை பாருங்கள். அது விலகி போன உடனே ஒரு பெரிய மாற்றம். இன்றைக்கி குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு வேலைக்கு போகிறார்.
இதாங்க இயேசு. இதுக்கு தாங்க இயேசு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நொந்து போய் கலங்கி போய் நீங்கள் நம்பிக்கை இழந்து போயிருக்கிறீங்களா, உங்களை தூக்கி எடுக்க, உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க, அதுக்கு தான் இயேசு வந்தார். ஒரு அற்புதமான விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்களேன், இன்னொரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. சகோதரி சாய் லோகேஸ்வரி, திண்டுக்கல்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன அனுபவம் எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். என்னுடைய வயது 20. நான் மனிதனை தெய்வமாக வணங்குபவள். 20 வயசு தான், வாலிப மகள். மனிதனை தெய்வமாக வணங்குபவள். நான் மனித வணக்கத்தில் மிகவும் தீவிரமாக இருந்தேன். எங்களுடைய வழிபாட்டில் பஜனை பாடுவதில் நான் தான் முதன்மையாக இருந்தேன். என்னுடைய பாட்டி ஒரு கிறிஸ்தவர். என் பாட்டி சொல்லித்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன். சொல்லப்படும் சத்தியங்களும் தேவ வார்த்தைகளும் என்னை தொடர்ந்து பார்க்க சொல்லியது. நீங்கள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் என்னோடு பேசினதை உணர்ந்தேன். நீங்கள் ஆண்டவர் பேசுகிறார். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு தேவையில், பிரச்சனையில், கஷ்டத்தில் இருக்கீங்களா, இயேசு உங்களோடு பேசுகிறார். இந்த மகளுடைய சாட்சி மூலமாக உங்களோடு பேசுகிறார். பாருங்கள், இந்த வாலிப மகளோடு பேசின ஆண்டவர் இப்போ உங்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, விரக்தி இருக்குது, பக்தியாக இருக்கிறீங்க, சமாதானம் இல்லை, பக்தியாக நீங்கள் தெய்வத்தை தேடுறீங்க, உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. அந்த ஆண்டவர் இப்போ உங்களோட பேசுகிறார். பாருங்கள், இந்த மகள் ஒரு நாள் இரவு இயேசு என்னை தொட்டதை உணர்ந்தேன். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு, உங்களை தொடுவார், அவர் தான் பேசுகிறான்னு நான் சொல்கிறேன்ல. நிறைய பேர் இப்படி இயேசுடைய தொடுதலை இந்த மகள் உணர்ந்திருக்கிறாங்க பாருங்கள். ஒரு நாள் இரவு இயேசு என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். அதான் இயேசுடைய தொடுதல். நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, தொடுவதை உணர முடியும். நான் அப்படி தான் நான் மரணப்படுக்கையில் இருக்கும்போது உணர்ந்தேன். அப்படி இந்த மகள் பாருங்கள், இயேசுடைய தொடுதலை உணர்ந்திருக்கிறாங்க. அன்றிலிருந்து நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் ஆரம்பித்திருக்கிறேன். இயேசுவை அறிந்து கொண்டதுமே எனக்குள் இருந்த அறியாமையும் மூட பழக்க வழக்கங்களும் விலகியது. என்னையும் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னை சந்தித்த இயேசுவுக்கு நன்றி. இந்த மகள் சாய் லோகேஸ்வரி, இயேசுடைய மகளாய் மாறின இந்த மகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உலகம் முழுது இருக்கிற கோடிக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் அவங்களோடு சேர்ந்து இயேசுவின் குடும்பத்துக்குள் வந்த மகளை ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். இதில் ஆண்டவருடைய தொடுதலை நீங்கள் உணர போகிறீங்க. இன்றைக்கி இயேசு உங்களை தொடப்போகிறார். உங்களுடைய வியாதி மாறும், கட்டுகள் அறுக்கப்படும், விடுதலை உண்டாகும். ஒரு தொடுதல், இயேசுடைய ஒரு தொடுதல் ஒரு மாற்றத்தை உண்டாக்கிவிடும். சரியா? இப்போ இன்னொரு சகோதரி அரக்கோணத்திலிருந்து சகோதரி வேணு என்கிற சகோதரி எழுதியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன காரியம் நீங்கள் பார்க்கலாமா? கவனிங்க. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுடைய சரீரத்தில் ஒரு பாதிப்பு, எனக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்கிறீங்களா? இந்த சாட்சியை கேளுங்க. இந்த மகள் சொல்கிறாங்க, என் வயது 33. நான் 13 வயதில் சிறுமியாக இருக்கும்போது என் வீட்டில் உள்ள மாட்டுக்கு தண்ணி காட்டும்போது மாட்டின் கொம்பு என் கண்ணில் குத்திவிட்டது. குத்தின நாளிலிருந்து என் கண் எப்பொழுதும் சிகப்பாக இருக்கும். எத்தனையோ டாக்டரிடம் காண்பித்தோம், ஆனாலும் என் கண் சரியாகவில்லை. வலி இருந்து கொண்டே இருக்கும், உறுத்தல் இருக்கும், அரிப்பு இருக்கும். 20 வருடமாக நான் இப்படித்தான் இருந்து வந்தேன். 20 வருஷம் கண்ணில் பிரச்சனைங்க. கண் வலிக்கும், உறுத்தல் இருக்கும், அரிப்பு. அந்த மாட்டு கொம்பு பட்டதுனால கண் சிகப்பாயிரும். 20 வருஷம் எத்தனை டாக்டர் எத்தனை வைத்தியம் பார்த்துருக்குறாங்க, ஒன்றும் சுகமாகலை. அப்போது ஒரு நாள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். அந்த நாளில் நீங்கள் கண் பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தீர்கள். கண்ணில் பிரச்சனை இருப்பவர்கள் கண் மீது கை வைத்து ஜெபியுங்கள் என்று சொன்னீர்கள். நீங்கள் சொன்னதை போன்று நானும் விசுவாசத்தோடு என் கண் மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். பெரிய ஆச்சரியம், ஜெபம் முடிந்து பார்க்கும்போது என் கண்ணில் எப்பொழுதும் இருக்கும் சிகப்பு நிறம் இல்லை, கண் நிறம் மாறிவிட்டது. 20 வருஷமாக இருந்தது, 20 இயர்ஸ் இருந்தது, கண்ணில் இந்த நிறம் மாறிவிட்டது. அதற்கு பிறகு எந்த வலியும் கண்ணில் இல்லை, அரிப்பும் உறுத்தலும் இல்லை. இப்போ நன்றாக சுகமாக இருக்கிறேன்.
20 வருஷ கண்ணில் இருந்த பிரச்சனையை ஒரே ஒரு ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபத்தில் ஏசு அற்புத சுகம் கொடுத்துட்டாரே. இந்த சகோதரி வேணும் அவங்களுக்கு, அப்போ உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இப்போ நீங்கள் கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து ஜெபிக்கணும், இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும், கிட்னியில் ப்ராப்ளம்னா அங்கே கை வைத்து இயேசுவே அப்படின்னு அவருடைய பெயரை சொல்லி ஜெபிக்கணும். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து சகோதரி ஜூலியானா, சென்னையிலிருந்து. சகோதரி ஜூலியானா, சென்னை. அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? என் வயது 74, 2.5 வருடமாக நடக்க முடியாமல் மிகவும் வேதனையில் என் நாட்களை கடத்தினேன். நடக்க முடியல 2 வருஷமாக. என் தேவைகளுக்கும் எழுந்திருக்க வேண்டுமென்றாலும் கூட எதையாவது பிடித்து கொண்டு தான் நடக்க முடியும். எதையும் பிடிக்காமல் என்னால் நடக்கவே முடியாது. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்த போது என் நெஞ்சு பகுதியில் இருந்து ஒரு ஆவி வெளியேறியதை உணர்ந்தேன். அந்த ஜெபம் முடிந்ததுமே நான் சாதாரணமாக நடக்கத் தொடங்கினேன். யாருடைய துணையும் இல்லாமல் இப்பொழுது நடக்கிறேன். ஆலயத்திற்கும் நடந்தே செல்கிறேன். 2.5 வருடங்கள் என் கால்களை முடக்கி வைத்திருந்த ஆவியின் கட்டுகளிலிருந்து இயேசு எனக்கு கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல கவனிங்க, 2.5 வருஷமாக கால் நடக்க முடியாது, முடக்கப்பட்டு விட்டார். பிடித்து கொண்டு தான் அப்படியே நடக்கணும், வெளியில் தானாக நடந்து போக முடியாது. 2.5 வருடம் இதே பிரச்சனை. இப்போ அவங்க ஜெபிக்கிறாங்க. 20வது வருஷத்தில் ஏப்ரல் மாதத்தில் நம்முடைய ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜெபிக்கும்போது நெஞ்சு பகுதியிலேருந்து ஒரு ஆவி வெளியேறி போச்சுதான். என்னங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய நம்முடைய பாவம் வியாதிகளுக்கு முக்கிய காரணமே பிசாசு தான், அவன்தான். அதனால்தான் அப்போஸ்தலர் 10:38 இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி திரிந்தார் என்பதாக வேதத்தில் பார்க்க முடியும். என்றால் நிறைய வியாதிகள், பாவங்கள், பிரச்சனைகள் காரணம் இந்த பிசாசு, சாத்தான் என்று பிசாசு என்று சொல்லப்படுகிற பொல்லாதவன். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமை கிரியை செய்கிறார். ஒன்று தேவனுடைய வல்லமை, இன்னொன்று சாத்தானுடைய வல்லமை. ஆண்டவர் எப்போவுமே விடுதலை கொடுக்கிறவர், தைரியப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். சாத்தான் எப்போவுமே நம்மை பயப்படுத்துகிறவன், அடிமைப்படுத்துகிறவன், நம்மளை எப்போவுமே பயமுறுத்தி அடிமைத்தனத்தில் வைத்திருக்க விரும்புகிறவன். நம்முடைய சரீரத்தை கூட அவன் தாக்குகிறான். வேத புஸ்தகத்தில் லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-16 வாசித்தீங்கன்னா, 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், சற்று நிமிர முடியாது, முதுகு வளைஞ்சிருக்கும், கூனியாக இருந்தாங்க. எல்லோரும் நினச்சாங்க அவங்களுடைய முதுகு தண்டில் ஏதோ ஒரு வியாதி பிரச்சனை அப்படின்னு. 18 வருஷம் யோசித்து பாருங்கள், 18 இயர்ஸ். அவங்க இவங்களுக்கு 2.5 வருஷம், 18 வருஷம். ஆனால் இயேசு அவங்கள பார்த்த உடனே தெரிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், இது வேறு வியாதியெல்லாம் கிடையாது, பலவீனப்படுத்துகிற ஆவி. இயேசு அந்த மகளை கூப்பிட்டு தொட்டார், அந்த ஆவி போனது, உடனே நிமிர்ந்துட்டாங்க. பைபிளில் இருக்குது. அதே தான் இங்கே நடந்திருக்கு. 2.5 வருஷமாக அவங்கள நடக்க முடியாமல் கால்களை சாத்தான் முடக்கிட்டான். இப்போ ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொன்னோன்னா அந்த ஆவி வெளியேறி போகுது, நல்லாயிட்டு கால் நடக்கிறாங்க. சிம்பிள். இதுதான் இந்த அற்புதம். பாருங்கள், இயேசு தொட்ட உடனே அந்த ஆவி வெளியேறி போன உடனே கால்கள் பலன் கொண்டு இப்போ நார்மலாக நடக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, மாறிவிட்டார். இன்றைக்கு உங்களுடைய சிறுநீரகத்தை சாத்தான் முடக்கி இருக்கலாம், உங்களுடைய ஜீரண உறுப்பை முடக்கி இருக்கலாம், உங்களுடைய நரம்பு மண்டலம் எலும்புகளை முடக்கி இருக்கலாம், உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பை பிசாசு முடக்கி கட்டி வைத்திருக்கலாம். இன்றைக்கு அந்த கட்டு அறுக்கப்படும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். அதனால் இந்த அருமையான சகோதரிக்கு விடுதலை கொடுத்து இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா நீங்களும் விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. சரியா? இன்னும் ஒரு சாட்சி பாருங்கள். சகோதரி கிரேசி, திருச்சியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. சகோதரி கிரேசி, திருச்சி. எனக்கு திருமணமாகி 17 வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாததினால் பலவிதமான அவமானங்களை அனுபவித்தேன்.
5 முறை கர்ப்பம் தரித்தும் குழந்தை கர்ப்பத்திலேயே இறந்து விட்டது. எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒன்றுனாலே ரொம்ப தாங்க முடியாது, 5 முறை. அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் அவளுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும்? இந்த முறையாவது எனக்கு குழந்தை முழுமையாக கிடைச்சிரும்னு சொல்லி 5 முறையும் உடைய கர்ப்பம் சிதைக்கப்பட்டு போனார். பாருங்க, கர்ப்பத்திலேயே குழந்தை இறந்து விட்டது. ஒவ்வொரு முறை குழந்தை தரிக்கும் போதும் இதை நல்ல விதமாக பெற்று எடுத்து விடுவோம் என்று நம்புவேன், ஆனால் அது கருவிலேயே அழிந்துவிடும். இப்படியாக 17 வருடங்கள் கடந்தது. வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் 2019ஆம் ஆண்டு 4 மாவடியில் நடந்த கர்ப்பத்தின் கனி சிறப்பு ஜெபத்தில் நானும் என் கணவரும் கலந்து கொண்டோம். அந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிற தம்பதிகள் அவங்கள வர வைத்து 4 மாடியில் ஜெபம் வைத்திருந்தோம். ஆயிரக்கணக்கான தம்பதிகள் வந்திருந்தாங்க. அதில் அவங்களுக்காக விசேஷமாய் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கப்பட்டது. அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. அப்போது அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்குள் ஒரு நம்பிக்கை வந்தது. 2020ஆம் ஆண்டு இயேசு விடுவிக்கிறார் வாக்குத்தத்தம், ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இழந்து போனதை ரெட்டிப்பாய் தருவேன் அப்படின்னு ஆண்டு சொல்லியிருந்தார். இந்த வசனத்தை அப்படியே நான் விசுவாசித்தேன். இந்த வசனங்களை வைத்து தொடர்ந்து நான் நம்பிக்கையோடு ஜெபித்து வந்தேன். இழந்து போனதை ரெட்டப்பா 2 மடங்காக தருவேன்னு சொன்னீங்களே, நான் 5 குழந்தைகளை கர்ப்பத்தில் இழந்துட்டேன், எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தாங்க. இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பார். அதான் அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. நான் நம்பின இயேசு என்னை வெட்கப்பட விடவில்லை. 2020ஆம் ஆண்டு நான் கர்ப்பம் தரித்து 2021ஆம் ஆண்டு எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். பார்த்தீங்களா, அவங்க ஜெபித்த மாதிரி 2 மடங்கு ஆசீர்வாதம். இழந்து போனதை 2 மடங்காக 2 குழந்தைகள். 17 வருடம் குழந்தை இல்லாமல் எந்த சந்தோஷம் இல்லாமல் இருந்த எனக்கு இயேசு வாக்கு கொடுத்தபடியே ரெட்டிப்பான நன்மைகளை தந்தார். வாழ்நாள் முழுவதும் இயேசுவுக்கே நன்றி செலுத்துவேன். இன்றைக்கி நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். ஒரு கர்ப்பத்தின் கனி, அதுக்காக பல வருஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இந்த கரு சிதைவு ஏற்பட்டதுனால, இழப்பினால் நீங்கள் மிகுந்த மனவேதனையோட, குழந்தை பிறந்தும் இறந்து போச்சே அப்படின்ற ஒரு மனவேதனை, இழப்பு ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம்தான். அந்த ஆண்டவர் நீங்கள் இழந்து போனதை திரும்ப தருவார். ஆண்டவர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இன்றைக்கி அதுக்கு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். சரியா? இந்த நாளில் நல்லா கவனிங்க. இந்த நாளில் அந்த 5 காரியங்களுக்கு உலகம் முழுதிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒருமனப்பட்டு யார் இந்த பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். சரியா? இன்றைக்கி அதான் செய்ய போகிறோம். அப்போ நீங்கள் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கணும்னு இருக்கும்போது பல லட்சம் பேர், அவங்களுக்கு குழந்தைலாம் இருக்குது, குடும்பம்லாம் இருக்குது, அவங்க உங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிப்பாங்க. நாங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ணுவோம். இப்படி எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. இன்றைக்கு அந்த ஜெபத்தை செய்ய போகிறோம். சரியா? அதுக்கு முன்னால் நம்ம ஒரு பாடல் பாட போகிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, எனக்கு பதில் தருபவரே, இயேசு நம் ஜெபத்தை கேட்கிறவர். இந்த பாடலை பாடி அதை நீங்கள் எல்லாம் ஜெபிக்க ஆயத்தப்படுங்க. உங்கள் குடும்பத்தில் யாராவது நீங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு மதுபானம், போதை வஸ்துகள், இது மாதிரி ஏதோ ஒரு பாவ காரியம், பாவ பழக்கம் விட முடியல. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நீங்கள் கை வைத்து, இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக உலகம் முழுது இருக்கிற பிள்ளைகள் ஜெபிக்க போகிறாங்க. நிறைய பாஸ்டர்மார், ஊழியர்கள் இதில் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிப்பாங்க. நாங்கள் இங்கே 4 மாவட்டத்திலேருந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த ஜெபத்தில் பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய வீடுகளில் கூட நீங்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. நான் முழங்கால் படியிடும்போது ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்துகிறோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். வயதானவங்க, முழங்கால் படியிட்டு பழக்கம் இல்லாதவங்க பரவாயில்லை, நீங்கள் உட்கார்ந்து கூட ஜெபிக்கலாம். கிறிஸ்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. மற்றவங்களுடைய வசதிப்படி நீங்கள் உட்கார்ந்து, ஆனால் நீங்கள் இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கணும்.
அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். இப்போ அவர் எங்கோ இருக்கிறவர் அல்ல, அவர் ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன். இயேசுவே அப்படின்னு மனசில் நீங்கள் நினைக்கிறதுனால இயேசு உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் இப்போது முதலாவது, பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். அது மாதிரி ஜெபிக்க விரும்புகிறவங்க, இந்த மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், இந்த தவறான பாவ பழக்கம், இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். இயேசு எனக்கு விடுதலை தரணும். ஒரு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, இப்படியே என் வாழ்க்கை அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. பாவத்தை விடவும் முடியல, இந்த மதுபானத்தை விடவும் முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. அப்படி வேதனையோடு இருக்கிற சிலர்லாம் இருக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து கண்களை மூடி இயேசுவை நினைத்து, இயேசுவே எனக்காக சிலுவையில் மரித்தீங்களே. இயேசு சிலுவையில் நம்முடைய பாவம், வியாதி, சாபம், வேதனை எல்லாத்தையும் சுமந்துட்டார். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை. அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் மூலமாக வியாதியிலிருந்து சுகம். அவர் ஏற்றுக்கொண்ட முள்முடி மூலமாக சாபக்கட்டிலிருந்து விடுதலை. அதனால் இயேசு சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்ததை நினைத்து, எனக்காக சிலுவையில் உங்கள் ரத்தத்தை சிந்தினீங்களே, எனக்கு விடுதலை கொடுங்க, ஜெபிக்கணும். வீட்டில் உள்ளவங்க, மற்றவங்க, ஒருவேளை உங்கள் கணவர், உங்களுடைய பிள்ளைகள் யாராவது பாவத்தில் இருக்கிறோம், விடுதலை வேணும்னு அவங்க ஜெபித்தா, நீங்கள் அவங்க மேலே ஜஸ்ட் உங்கள் கையை வைத்து கொள்ளுங்க. கையை வைத்து உதவி செய்கிறீங்க ஜெபத்தில். ஆண்டவரே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் மகனுக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ ஜெபிக்க போகிறோம். முதலாவது, பாவத்திலிருந்து விடுதலை. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க, இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, இயேசுவே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே எனக்காக சிலுவையில் நீங்கள் மரித்ததுனால, அந்த இரத்தத்தினால எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. மனசில் ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி. மற்ற எல்லாரும் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் உடைய வலது கரத்தை உயர்த்தி இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும்னு யார் யார் ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவே நீங்கள் அவங்களை தொடுங்க. அவங்களுக்காக சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவங்களை தொடட்டும், அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் அவங்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? எத்த ஜெபத்தை கேட்டார், விடுதலை தந்து விட்டார். யார் யார் பாவத்தில் இந்த விடுதலைக்காக ஜெபித்தீங்களோ அப்படியே இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிங்க விசுவாசத்தோடு. இப்போ உள்ளத்தில் சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி வருகிறது. அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். நீங்கள் ஆண்டவரை துதிக்க அந்த சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது வியாதி உள்ளவங்க, எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கிறதோ அங்கே கை வைத்து கொள்ளுங்க. பாருங்கள், அந்த சகோதரி கண்ணில் கை வைத்து ஜெபித்தாங்க. 20 வருஷமாக அந்த பிரச்சனை நொடி பொழுதிலே மறைந்தது. அற்புதமான சுகம். இப்போது உங்களுக்கு கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. காதில் பிரச்சனைனா காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வலி இருக்குது, எங்கே கட்டிகள் இருக்கிறது, அந்த இடத்துல வலது கை வைத்து கொள்ளுங்க. வியாதிப்பட்ட குழந்தைகள், வியாதிப்பட்ட யாராவது உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கை வைங்க. இயேசுவே இன்றைக்கு நீங்கள் தொடணும். எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுக்கணும், அம்மாவுக்கு சுகம் கொடுக்கணும், எங்கள் அக்காவுக்கு அண்ணனுக்கு சுகம் கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்கணும், எங்கள் தாத்தா பாட்டிக்கு சுகம் கொடுக்கணும். யாருக்கு சுகம் இல்லையோ அவங்க மேலே கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இப்போ எந்தெந்த வீட்டில் வியாதியஸ்தர் இருக்காங்களோ அவங்க மேலே சுகமளிக்கிற வல்லமை இறங்கி சுகம் உண்டாகணும்னு உலகம் முழுதிருக்கிற லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், நிறைய ஊழியர்கள் இதில் இணைந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கரம் வைத்து உங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. தயவுசெய்து பாஸ்டர்மார்கள், போதகர்கள், சுவிசேஷ ஊழியர் செய்கிறவங்க கரமுயர்த்து இப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இங்கிருந்து ஒரு ஊழியக்கார சகோதரர் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் வீடுகளில் ஜெபிக்கணும். விசுவாசிங்க, இந்த ஜெபம் நடக்கும்போது விடுதலை உண்டாகும், நோய்கள் மறையும், கட்டிகள் மறையும், அற்புத சுகம் உண்டாகும். விசுவாசத்தோடு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், சுகமாக்கி விட்டார். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கரமைத்து, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டு குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம்,
விசுவாசத்தோடு சொல்லுங்கள். வாய்த்தரன் இயேசுவே ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், நீங்கள் தொட்டீங்க, சுகமாக்கிட்டீங்க, உங்களுக்கு நன்றி. அடுத்து இன்னொரு காரியம் ஜெபிக்க போகிறோம். பிசாசின் கட்டுகளில் இருக்கிறவங்க விடுதலைக்காக ஜெபம். நிறைய பேருக்குள்ள பயத்தின் ஆவி, ராத்திரிலாம் தூங்க முடியல, அப்படியே ஒரு பயம். சிலருக்குள்ள மன அழுத்தம், அப்படியே டிப்ரெஷன், அது ஒரு அசுத்தாவியனுடைய ஒரு போராட்டம். அது மாதிரி ஒரு கலக்கம், தற்கொலை பண்ணுகிற ஒரு எண்ணம், இது மாதிரி பிசாசினால் உண்டாகிற போராட்டம். சிலருடைய சரீரத்தில் வியாதியே இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்க, பாதிப்பு இருக்குது. அது பிசாசினுடைய ஒரு கட்டு. பலவீனப்படுத்துகிற ஆவி, நடக்க முடியாதபடி பாருங்கள், அவங்கள 2.5 வருஷமாக நடக்க முடியாதபடி ஒரு ஆவி கட்டி வச்சிருந்தது. ஜெபிக்கும் போது அந்த ஆவி போன உடனே நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய கர்ப்பப்பையில் சாத்தான் ஏதோ ஒரு கட்டு வச்சிருக்கலாம், குழந்தை நிற்கக்கூடாது, குழந்தை தரிக்கக்கூடாது என்று. இந்த கட்டுகள் அறுக்கப்படணும். இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி, டிப்ரெஷனை கொண்ட ஒரு ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, மந்திர பில்லிசோனி ஆவி, இப்படி ஏதோ ஒன்றில் பாதிக்கப்பட்டு கலங்கி இருக்கலாம். உங்கள் நெஞ்சு பகுதியில் கை வைங்க. அப்படியே உன்னை நெஞ்சு பகுதியில் கை வைத்து, இயேசுவே என்னை தொடும், இந்த பொருளாதார பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படணும். ஏன்னா இயேசு சாத்தானை ஜெயித்தவர், சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தபோது பிசாசின் தலையை மிதித்தவர். அவரால் தான் உங்களுக்கு மெய்யான விடுதலை தர முடியும். இயேசுவே விடுதலை தாரும். அப்படி சொல்லுங்கள், இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு இயேசுவே எனக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கிடைக்க பெற்றதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிற நிறைய பேர் குடும்பத்தில் கடன் பிரச்சனை, வறுமை, பண பிரச்சனை, இதில் கஷ்டப்படுகிற நிறைய குடும்பங்கள் இந்த கடன் பிரச்சனை என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும். வறுமை மாறணும். ஒரு ஆசீர்வாதம் வீட்டில் வரணும். சம்பாதிக்கிற பணம் வீட்டில் நிலைக்கணும். அது ஒரு மிச்சம் ஆசீர்வாதம் உண்டாகணும். இந்த பண பிரச்சனைகள் நீங்கி, வறுமைகள் நீங்கி ஆசீர்வதிக்கப்படணும். இந்த கடன் வட்டிக்கே எல்லா உழைப்பின் பணமெல்லாம் போயிடுது. அதனால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர், ஐயா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணும், என் சம்பாதிக்கிற பணம்லாம் வட்டிக்கு போயிடுது, இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், என் குடும்பத்தில் வறுமை, அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும், ஒரு செழிப்பு நன்மை வேணும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சாபமானார். இந்த சாபத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க அவரே சிலுவையிலே சாபமானார். இயேசுவே நீங்கள் சிலுவையில் என் சாபத்தெல்லாம் சுமந்துட்டீங்க, அதனால் என் குடும்பத்தில் இந்த சாபெல்லாம் மாறட்டும், ஆசீர்வதிங்கன்னு ஜெபிக்கணும். சரியா? இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. மற்ற எல்லாரும் இப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக ஜெபிங்க. எந்தெந்த குடும்பங்கள் கடன் பிரச்சனையில் வறுமையில் தத்தளிக்கிறதோ, இந்த சாபத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அவங்க எல்லாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை அடையணும். இன்றைக்கோடு ஒரு மாற்றம் வரணும். அதுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து அந்த குடும்பங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நெஞ்சில் இருதய பகுதியில் கை வைத்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தோடு ஜெபிங்க. கட்டாயம் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். ஜெபிங்க. உங்களுடைய கரம் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா, உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்டார். ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் இணைந்து உங்களுக்காக, உங்கள் விடுதலை, சுகம், அதுக்காகலாம் நம்ம ஜெபித்திருக்கிறோம். இயேசு நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சரி, இப்போ